வீடு எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கிற மாதிரி தோணும். பட் திடீர்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மள ஆட்டி பார்த்துரும். நம்மள அசைச்சிரும். ஒரு எதிர்பாராத ஹாஸ்பிட்டல் செலவா இருக்கலாம். இல்ல உங்க ஹஸ்பண்டோட சேலரி கொஞ்சம் டிலே ஆகி வரலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க ஹேண்டில் பண்ண முடியுமா? இது ஃபியூச்சர்ல எப்ப வேணாலும் ஏற்படலாம். வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா எதிர்பாராத செலவுகளுக்கு நம்ம கையில பணம் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். இங்க கவலைக்குரிய விஷயம் என்னன்னா பல பேருக்கு இந்த மாதிரியான பணம் இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள் வரும்போது அவங்க முதல்ல நாடுறது கடன் இல்ல லோன், இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதனால குடும்பத்துல நிம்மதி சுத்தமா போயிடும். பெண்களுக்கு மன அழுத்தம் இல்லாம இருக்கணும், அவங்க உடல்நிலை நல்லா இருக்கணும்னா எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் பணம் இருக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? குறிப்பிட்ட தொகை உங்களுடைய ஒவ்வொரு மாசமும் நீங்க செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைக்கு எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட தொகை உங்க கையில இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய செலவு எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இதை நீங்க ஈஸியா எடுத்து வைக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு குடும்பத்துக்கு 20,000 ரூபாய் செலவாகுது ஒரு மாசம் அப்படின்னா 6 மாசத்துக்கு 1,20,000 ரூபாய். இந்த பணம் உங்க கையில ஹாட் கேஷா இருக்கும். எப்ப வேணாலும் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். அதுதான் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ லிக்விடிட்டியோட இருக்கணும். இதை கொண்டு போய் நாம மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல எடுக்கவே முடியாத நமக்கு ஏற்றத்தாழ்வு வரக்கூடிய மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம போடக்கூடாது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிறது ரொம்பவே நல்லது. எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்பவே சிறந்தது. ஏன்னா இது நமக்கு எக்ஸ்பென்சஸ்க்காக வச்சிருக்கணும். இது நம்மளுடைய முதலீடு கிடையாது, இது ஒரு சேமிப்பு மட்டும்தான். நமக்கு தேவைப்படும் போது அந்த பணம் வந்து நம்ம கைக்கு வரணும். அப்படி இல்லாம இதை ஒரு முதலீடு இதுல போடும்போது நமக்கு அது குறிப்பிட்ட காலத்துல குறுகிய காலத்துல எடுக்கும்போது நமக்கு நஷ்டம் தான் நிறைய ஏற்படும். ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் இந்த பணத்தை போடாது. சரி, இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஏன்னா நம்மளுடைய வருமானம் வந்து நம்மளுடைய வரக்கூடிய செலவு வீட்டில் இருக்கக்கூடிய தினசரி செலவுகளுக்கே சரியா இருக்கும்போது எதிர்பாராம ஃபியூச்சர்ல வரக்கூடிய சில செலவுகளுக்கு நம்ம எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எடுத்தோன்னா நம்மளால பல ஆயிரங்கள் எடுத்து வைக்க முடியலன்னாலும் சில நூறுகளையாவது எடுத்து வைக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கூட நீங்க எடுத்து வைக்கலாம். இதை தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்து வைக்கணும். இதை ஒரு ஆர்டியா போடலாம். மொத்தமா சேர்ந்த பிறகு ஒரு எஃப்டியா வச்சுக்கலாம், 1 இயர் எஃப்டியா வச்சுக்கலாம். கொஞ்சத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையும் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இங்க அசசபிலிட்டி ரொம்பவே முக்கியம். ஈஸி அசஸ் தான் இங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா தேவைப்படும் போது டக்குன்னு நமக்கு அந்த பணம் வந்து கையில இருக்கணும். இங்க வந்து 3லேருந்து 6 மாசம் வரை 6 மாசம் இல்ல செலவுக்கான தொகையை வச்சுட்டு நல்லது. உங்க கணவர் பிசினஸ் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கான தொகையை நீங்க வச்சுக்கிறது இன்னுமே நல்லது. ஏன்னா பிசினஸ் எப்போ நல்லா இருக்கும், எப்போ ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ செலவுங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பிசினஸ் பண்றவங்க 1 வருஷத்துக்கான ஒரு எமர்ஜென்சி மணி எடுத்து வச்சுக்கிறது உருவாக்குறது ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம அதை ரீச் பண்றோமா இல்லையாங்கிறத தாண்டி முதல்ல சின்ன சின்னதா உருவாக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டி 500 ரூபாய் ஆர்டி போடலாம். அது ஆர்டி சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை 1 இயர் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம். இது மூலமா நமக்கு ஒரு சேமிப்புங்கிறது உருவாகும். இதை நம்ம பில்ட் பண்ண பிறகுதான் அடுத்தடுத்த முதலீடு பக்கமே போகணும். நம்ம கிட்ட எமர்ஜென்சி மணி இல்லாம நம்ம முதலீடு பண்றோம், கோல்டு பண்றோம், இல்ல வேற ஏதாவது பண்றோம்னாலும் அவசரத்துக்கு நம்ம அந்த கோல்டு வந்து விற்கிற சூழ்நிலை வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. அதனால எமர்ஜென்சி மணி இருந்துச்சுன்னா நம்மளுடைய முதலீடு பக்கம் நம்ம கை வைக்க மாட்டோம். முதலீடுங்கிறது வளரணும். அப்பதான் வந்து அது நமக்கு பலனை தரும். எமர்ஜென்சி ஃபண்டா என்னால பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து நிறைய பணம் இருக்கிறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. அது ஒரு மித். யார் வேணாலும் எமர்ஜென்சி பணியை உருவாக்க முடியும். பட் இது கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை. இது இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம். மன அழுத்தம் இல்லாம பெண்கள் இருக்க முடியும். ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா இருந்தா தான் அவங்களால உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு அவங்க கையில எமர்ஜென்சி மணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கான செலவுக்கான தொகையால அவங்க அச்சீவ் பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க வீட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க தான். குடும்பத்துக்கு பாதுகாப்பு எல்லாமே எமர்ஜென்சி மணி மூலமா தான் நமக்கு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நிம்மதியா இருக்கலாம். இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இம்பார்ட்டண்டா உங்களை யாரெல்லாம் எமர்ஜென்சி மணி ரெடியா வச்சிருக்கீங்க, இதை
நீங்க ஆர்டியா வச்சிருக்கீங்களா, எஃப்டியா நீங்க வச்சிருக்கீங்களா? விருப்பப்பட்டா நம்மளோட ஷேர் பண்ணிக்கங்க. ஏன்னா பல பேருக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். இன்னும் சொல்ல போனா எமர்ஜென்சி மணி உருவாக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் அது அவங்களால முடியாம போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர், சப்ஸ்கிரைப் சேனல் ஹவுஸ் ஒய்ஃப் ஃபினான்ஸ் தமிழ்.